அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கிருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியே அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும். உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க. ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க ஐயா. ஐயா, பொதுவாக வீட்டில் எல்லாரும் குழந்தைகள் இன்னைக்கு இருக்காங்க, நிறைய அடாவடித்தனம் பண்றாங்க. கட்டுக்கோப்புல வைக்க முடியல. எப்போ கொஞ்ச நேரம் சிவனேன்னு இரு அப்படின்னு சொன்னாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா வீட்டில் அவ்வளோ அட்ராசிட்டி பண்றாங்க. அந்த அளவுக்கு என்னன்னா படிப்புல கொஞ்சம் கவனமும் மாறுது. இன்னைக்கு கால சூழ்நிலையில சோசியல் மீடியா சம்திங் என்னென்னவோ இருந்தாலும் அதுக்குள்ள மூழ்கிடுறாங்க. நம்ம சொல்றத கரெக்டாக கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் எதை இருக்குங்களா ஐயா? கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவதுங்க சார், குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உலகம், நம்மளுடைய இன்னொரு உலகம், இன்னொரு யூனிவர்ஸ். ஆமாம், இன்னொரு யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு உலகம் தான் அது. அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒரு பெற்றவங்க எல்லாருமே நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் ஒரு பெற்றவர்களுடைய நியாயமான உண்மையான ஆசை. இந்த ஆசைக்கு இடையில இடி விழுந்தது மாதிரி சில சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல நடக்கும்.
எப்படி சிலதுக லவ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதனால பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. சிலர் வந்து படிக்காம தன் லைஃபை கெடுத்துக்கிறது, கெட்ட பழக்கங்களால் லைஃபை கெடுத்துக்கிறது அப்படின்னு சிலது இருக்கும். சில குழந்தைகள் இருப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப எதிர்த்து பேசிட்டு, அடாவடியாக பேசிட்டு, பெற்றவங்க மனசை காயப்படுத்திட்டு போட்டு ஒரு உழுக்கு உழுக்குவாங்க. அப்புறம் இன்னும் சிலர் வந்து எது சொன்னாலும் பதிலே பேச மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க பெற்றவங்களே என்ன சொல்லுவாங்க, அவன் தலையில் இடி விழுந்தா கூட பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான். என்னன்னே தெரியல சார், ரூம்குள்ளே போய் தனியாக பூட்டிக்கிறா என் புள்ள, அவள் பாட்டுக்கு தனிமையாக இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் கூட வேண்டாங்கிறா. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. பெற்றவங்க வந்து குமுறல்களை சொல்கிறோம். சிலர் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல களம் கிடைக்காது, ஒரு பள்ளிக்கூடம் கிடைக்காது, வசதி இருக்காது. இப்படி நிறைய கேட்டகரியில் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டம், ஒரு கசப்பு, ஒரு போராட்டத்தை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அது மிகையே இல்லை. அப்போது இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்ன, ஒரு 13-14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஒரு அடமண்ட்டாக இருக்காங்க, சொன்ன பேச்சே கேட்கறதில்ல. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, வழிமுறைகள் இருக்கா, எப்போ தான் இவங்க கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நீங்கள் எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பெற்றவங்க இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட ஜாதகம், இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்மளோட ஜாதகத்தில் சார் குழந்தைகளை குறிக்கிற இடம் 5ஆம் இடம் சார். யாருக்கெல்லாம் 5ஆம் இடத்துல கேது, ராகு, சனி, சூரியன், செவ்வாய் இருக்கோ நம்ம குழந்தைங்க நமக்கு அடங்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. முரண்பாடான கருத்துக்களை பேசுவாங்க, முறையற்று நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு தோன்றது தான் செய்வாங்க. அவங்க சுதந்திரத்தில் தலையிட்ட பிடிக்காது. அவங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு இறுக்கத்தோட, கோபத்தோட, பிடிவாதத்தோட, தன்மானத்தோட இப்பவே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ 5ஆம் இடம் கெட்டு போய் 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் நம்ம குழந்தைகளால் மன வருத்தப்படுறோம். சிலர் சொன்ன பேச்சு கேட்காம போகலாம், சிலருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போகலாம். இதில் எது வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. ஏன்னா பூர்வ புண்ணியம்ங்கிறது 5ஆம் இடம், குழந்தையும் 5ஆம் இடம், குலதெய்வமும் 5ஆம் இடம், நம்ம பாட்டனாரும் 5ஆம் இடம், நம்மளோட முதல் குழந்தையும் 5ஆம் இடம். பொதுவாக குழந்தைகள் 5ஆம் இடம். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நல்ல நேரம் இருக்கு, நல்ல நேரம் பார்த்து எதுவும் செய்ய முடியாது. 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நம்மளுக்கு லக்கு பிரேக் ஆயிரும். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா குழந்தைகளால் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இப்படி 5ஆம் இடத்தை வச்சு இத்தனையும் சொல்லலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்துல பாவிகள் இருந்தால், சனியோ, ராகுவோ, கேதுவோ, உங்களுக்கு செவ்வாயோ, சூரியனோ இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, மாந்தி இருந்தாலும் கூட குழந்தைகளை நினச்சி இவங்க வருத்தப்படாத நாளோ நேரமும் இருக்க. குழந்தைகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும், இவங்களை எப்படியாவது தயார்படுத்திடணும், இவங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தனியாக அந்த லைஃப்பை குழந்தைகளுக்காக அந்த பெற்றோர்கள் நேரம் ஒதுக்கி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். முரண்பாடான குழந்தைகளாக தெரிவாங்க. வெளியில் பார்த்தா இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கலேபரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு குஸ்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா லைஃப் இது, இந்த பெத்தது நேரத்துக்கு கம்முன்னு விட்டுருக்கலாம், அமைதியாவது இருந்திருக்கலாம், என்னடா இந்த போட்டு கொண்டு எடுக்குதே, பார்க்கணும்ல ஒவ்வொரு பெற்றோர்கள் புலம்புற. அப்போ இதெல்லாம் காரணம். சரி, அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சனி ராகு சேர்க்கையோ எங்கே இருந்தாலும், சனி கேது சேர்க்க எங்கே இருந்தாலும், செவ்வாய் ராகு சேர்க்க எங்கே இருந்தாலும், செவ்வாய் கேது சேர்க்க எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை யாருக்கு அடங்காது. பிடிவாத குணம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நினச்சதை சாதிக்காமல் இந்த பிறவியில் தூங்காது. ஒரு குழந்தை காலையில் எந்திரிச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இன்றைக்கே நம்ம மட்டம் போட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டு படுத்துருச்சுன்னா, காலையில் கடவுளே வந்தாலும் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அதுக்கெல்லாம் இந்த பிளானட் மிக முக்கிய காரணம். ஆமாம் சார், இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐயோ அப்படியே சொல்கிறாரு, என் குழந்தை இப்படித்தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ குழந்தைக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய், சூரியன், இவங்களாம் அடமண்ட் பிளானட், இவங்களாம் கௌரவ கிரகங்கள், ஈகோ பிளானட்ஸ். அது உட்கார்ந்துருந்ததுன்னா இவங்க சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு அடங்க மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் வேலை எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது நமக்கு எது எரிச்சல் ஊட்டுமோ, நமக்கு எந்த வேலை பிடிக்காதோ அந்த வேலையை மட்டும் தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்குங்க அந்த குழந்தைங்க. அப்போ தான் நம்மளை டெம்ப்ட் பண்ண முடியும். பெற்றவங்களுக்கு கோபம் வரும்,
ஒரு அம்மாவெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு விரட்டிட்டு போகுது அந்த குழந்தைய. 1 கிலோமீட்டருக்கு விரட்டுது. பார்க்குறோம் நம்ம. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் உன்னை பார்த்துக்க அப்படிங்குது இந்த அம்மா. அப்படி ஓடுது. சில குழந்தைகிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அம்மா சொல்லுது, நீ டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அவன் நான் எதுவுமே ஆக மாட்டேன் அப்படிங்கிறான். ஒருத்தர் எப்படி இத்தனை அவன் 6வது தான் படிக்கிறேன், நான் எதுவுமே ஆக மாட்டேங்கிறான். இப்படி குழந்தைகளோட அடிச்சு மல்லு கட்டி பிரச்சனை பண்ணி அவங்களோட டிராவல் பண்றதுங்கிறதே சவாலா இருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகுவோ, 5இல் சனியோ அல்லது கேதுவோ ராகுவோ செவ்வாயோ சூரியனோ இருந்தாலும் புத்திஸ்தானத்துல வந்து ஒரு விதமான கௌரவம் ஈகோ வந்து ஒழிஞ்சுக்குது. அப்ப இதை பூரா ஸ்தம்பனம் பண்ணணும், தரமட்டம் பண்ணணும். அந்த ஈகோவை உடைச்சு அப்படி புதைச்சிடணும். அது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளை மேல வளர விடாது. இப்ப இருந்தே சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து அமைதியா இருக்கிறது, பேசவே மாட்டேங்கிறாங்க. ரூம் நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல போய் உட்காந்து, நீங்க லக்னத்துல சனி இருக்குன்னு வைங்க, அந்த குழந்தை பேசவே பேசாது. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, என்னாச்சு சவுண்டு கேட்குதுன்னு மெல்ல வந்து கதவை திறக்கு. பாத்ரூம் போனா கூட 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வரும். லக்னத்துல சனி இருக்கிற ஆளுங்க, லக்னத்தை சனி பார்க்குற குழந்தைகளையெல்லாம் பாருங்க. 5ல் யாருக்காவது குழந்தைகளுக்கு சனி இருந்துன்னு வைங்க, புத்தி மந்தமா செயல்படும். நல்ல அறிவாளியா இருப்பான், நல்ல நாலேஜ் உடைய குழந்தையா இருப்பான் அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு. ஆனா ரொம்ப ஸ்லோ நேச்சரா தெரியும் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு, ஒரு எஃபிஷியன்சி இல்லாத மாதிரி தெரியும். அப்ப இதெல்லாம் கிரகங்களோட விளையாட்டு. அப்போ அடமண்டான குழந்தைகளை அடக்கி சரிப்படுத்தி வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, செவ்வாய் சூரியன் சனி ராகு எது இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, வரைய வைங்க, காம்படிஷன்ல கலந்துக்க வைங்க, கிராஃப்ட் இது பண்ண வைங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகளை நாலேஜை டயத்தை விட்டுட்டு இதுல கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா அது படிப்படியா கோபத்தை விட்டுரும், டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கிட்டு. ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவை வந்து ஃப்ரீ மைண்டா இருந்தா எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். ஏன் அந்த பொண்ணை பிஸி படுத்திக்கிட்டீங்கன்னு வைங்க, இல்லை அந்த குழந்தைய பிஸி பண்ணி விட்டீங்கன்னு வைங்க, அது கம்முன்னு இருந்துக்கும். கராட்டேக்கு செவ்வாய் இருக்கு லக்னத்துலேயோ 5லேயோ லக்னத்துலேயோ சனி ராகு இருக்கு, சனி செவ்வாய் இருக்கு, செவ்வாய் கேது இருக்கு, செவ்வாய் ராகு இருக்கு, கராத்தே சேர்த்து விடுங்க. சிலம்பம் விளையாட்டுக்கு கற்றுக் கொடுங்க. கராத்தே, சிலம்பம், குங்ஃபு, ஜூடோ, தற்காப்பு கலைகள் என்ன இருக்கோ அதுக்கு பூரா பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பையன் இருக்கான், ஃபுட்பாலுக்கு அனுப்புங்க, டர்ஃபுக்கு அனுப்புங்க, இப்போ விளையாண்டு வாடான்னு சொல்லுங்க. அப்போ அந்த வேலையில அவன் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த பிடிவாதம், இந்த கெட்ட செயல்கள், கெட்ட குணங்கள் அவன்கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா அவன் அந்த கிரகத்துக்கு என்ன தேவை, அவன் சுறுசுறுப்பா இருக்கணும், கோபமா இருக்கணும், டென்ஷனா இருக்கணும், எதையாவது உதைக்கணும். நீ நம்மளை உதைக்கிறதுக்கு வாலிபாலை உதைக்க வச்சிருங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து நம்ம தெரியறது இல்லை. நான் போன வாரம் கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கன்சல்டிங் கொடுத்தேன். அவங்க துபாயில் இருக்காங்க, நம்ம சென்னைக்காரங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப அடமெண்டா இருக்கு, பிடிவாதமா இருக்கு, ரொம்ப மெச்சூர்டா இருக்கான் சாருங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, இது சிம்பிள் மேட்ரு. விளையாட்டுக்கு சேர்த்து விட்டுருங்க, நீங்க அவனை பிஸி பண்ணி விட்டுருங்க, அவன் கண்டிப்பா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான், அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான்னு சொல்றேன். சார் நல்ல பரிகாரம் சார் உண்மையிலேயே அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இறை பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம்னா, விநாயகர் வழிபாடு பிரதானம். காலையில் உங்கள் குழந்தைகிட்ட சாமி ரூமில் நீங்கள் வீடு தொடச்சி விட்டீங்க, தொடச்சி விடல, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. காலையில் உங்கள் பூஜா ரூம் ஓப்பன் பண்ணி உங்கள் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு பரப்பிட்டுருச்சுன்னா போய் 21 தோப்பு கரணம் ஆளுக்கு போட்டுட்டு போங்கன்னு சொல்லுங்கள். பிள்ளையார் அங்கே முன்னிறுத்தி 21, ஏன்னா அவனுக்கு மூளை சுறுசுறுப்பாயிருங்க. காதை இழுத்து தோப்பு கரணம் போடும்போது அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அவங்களுக்குள்ள மைண்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போச்சுன்னா மைண்டு ஃப்ரீ ஆயிடும், அந்த கோபமோ டென்ஷனோ எதுவும் இருக்காது. விளையாட்டில் என்கரேஜ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் சேர்த்து விடுங்க. ஸ்கூலில் அவன் விளையாடல, ப்ரைஸ் வாங்கல இல்லை, சாயந்தரம் 1 hour ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு போ, விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், விளையாண்டுட்டே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் உண்மை. இல்லை வீட்டுக்கு வர்றான் அவன் ஆக்டிவ், ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அன்ஃபிட் சார். கேரம் போர்டு, செஸ்ஸு, ஓவியம், எதையாவது ஒன்றை வெட்டி கட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லையா. அந்த வீடு கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும்ல பொம்மைங்க, ஒரு ஹைட்டா 1 hour கட்டினா தான் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்கிற ஒரு பொருளை கொண்டு வந்து வாங்கி தள்ளிடுங்க. அந்த வேலையில பிஸியா இருந்தாலும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் தாய்மார்களும் கொஞ்சம் பேசணும் இல்லைங்களா. ஆமா, நம்மதும் அம்மா அப்பா எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுட்டு
ஒரே பெட்ல 8 திக்கு படுத்து கிடக்குறாங்களே. ஒரு பெட்ரூம் சார். அப்பா இப்படி படுத்து கிடக்குறாரு, அம்மா இப்படி படுத்து கிடக்கு, குழந்தை இப்படி படுத்து கிடக்கு, ஒருத்தர் தலைகளா தொங்கிட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கான் பையன். இதெல்லாம் எங்க போய் முடியும்? தனிமைக்கு நம்மளும் ஒரு காரணம். குழந்தைகளை தனிமையா விட்டீங்கன்னா மென்டல் ஆக்கிடும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படி, ஃபுட் அப்படி, உணவு பழக்க வழக்கம் அப்படி. ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுங்க. அவன் என்னமோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணாதான் அந்த பூமியில வாழ்ந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்பவே ஒரு ஃபோன் வச்சுக்கணுங்கிறான். ஒரு சைடு ஒரு கம்மல் போட்டுக்கிட்டு வரான் சார். ஒரு பையன் 14 வயசு பையன் இங்கே கம்மல் குத்தி இருக்கிறான். என்னதான் என்ன செந்தில் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஃபேஷன் ஸ்டைல், நாங்கள் ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபைவ்ஸ் போவோம் அப்படின்னு செந்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பேசிட்டு தெரியலாம் சார். அதுக்கெல்லாம் நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. வேற மாதிரி அவனை பிஸி பண்ணி விட்டுறணும். இதுதான் மெயின். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு தலை சிறந்த தீர்வாக இருக்கும். குழந்தை வருது வரல, முதல்ல நீங்க போகணும். அம்மா அப்பா எந்நேரம் வீட்டுக்குள்ளேயே கிடக்கக்கூடாது. வண்டி பைக்கோ காரோ எடுத்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு குழந்தை தூக்கி போட்டு ஒரு 1 hour கோயிலுக்கு. ஏன்னா அவர் பராக்கிரமம், புத்தி பயங்கர சாதுர்த்தியசாலி ஆஞ்சநேய பெருமான். அங்க கொண்டு போய் நிறுத்திட்டு வாங்க. உங்க மகன் கண்டிப்பா, உங்க மகனோ மகளோ சரியாகிறது 6 மாசத்துல பார்க்கலாம். வருஷத்துல 3 தடவையாவது ஹயக்ரீவர் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. அவனுக்கு அறிவு வரும், நாலேஜ் வரும், ஞானம் பிறக்கும், படிக்க ஆரம்பிப்பா, படிப்புல அந்த ஆர்வத்தை கொடுக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு. ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு தத்துவம் சார். இதை பண்ணுங்க. உங்க குழந்தைங்க 6 மாசம் எனக்கு நீங்க டைம் எடுத்துக்கங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, இறை வழிபாடு பண்ணிட்டு, கரெக்டாக ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிட்டு, ஹயக்ரீவரையும் அந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு 3 தடவையாவது கவர் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்லுவீங்க. மெசேஜில் நன்றி சொல்லுவாங்க மக்கள். சார் என் குழந்தை இப்போ நல்லா இருக்கு, படிக்குது. நீங்க இவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் நான் சொல்லுவேன்னு சொல்லலை. எல்லா குழந்தைகளும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான். என் குழந்தை நான் எப்படி பெரிய ஆளாக வரணும், நல்லா இருக்கணும்னு நினைப்பேனோ அப்படி தான் எல்லா பெற்றவங்களும் நினைப்பாங்க. அவங்களுக்கான இது ஒரு தீர்வாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய ஜோதிடம் ஒரு பணத்துக்காகவோ அல்லது ஒரு கிளைண்ட்டை கவர் பண்ணுறதுக்காகவோ பேசுகிற ஜோதிடம் அல்ல. இதை பார்த்தா ஒரு அறிவு வளரணும், நாலேஜ் கிடைக்கணும், வாழ்க்கை ஒருத்தருக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் மித்ரா டிவியும் வாராகி ஜோதிடமும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.